இஸ்ரேல் வந்து இப்போ காசாவில் வந்து இந்த போர் தொடங்கி கிட்டத்தட்ட 300 நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. படுகாயமுற்றவர்கள் எண்ணிக்கை வந்து 1 லட்சத்தை வந்து தொடுது. இஸ்ரேலினுடைய வந்து பிளான் வந்து என்னென்னா, மேலும் மேலும் மூர்க்கமாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் வந்து அழிப்பது. அடிப்படை மருத்துவமனை, பள்ளிகள், தங்குமிடம், குடியிருப்பு, நகரங்கள், ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையே வந்து நிர்கதியாக மாற்றுவது. இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். பணைய கைதிகளை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு பதிலாக மேலும் மேலும் போரை வந்து அதிகப்படுத்துறீங்க, அதிகப்படுத்துவதன் மூலமாக வந்து எதை சாதிக்க முடியும்? அவர் போருக்கு ஆதரவாக தான் அவர் சொல்றாரு. ஆனால் ரிசல்ட் இல்லையே. ஹனியை போன்றவர்களை வந்து அழிப்பதன் மூலமாக இஸ்ரேல் வந்து என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, நாங்கள் எந்த விதமான சமாதான பேச்சுவார்த்தைக்கோ அரசியல் தீர்வுக்கோ நாங்கள் தயாராக இல்லை. இப்போ சமீபத்தில் கூட 3 ஐரோப்பிய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கான ஒரு குரல் வந்து ஆதரவு குரல் வந்து உலகத்தில் அதிகரிச்சுட்டு இருக்குது. இது எதையும் துளி கூட வந்து இஸ்ரேல் மதிக்கவில்லை.